சவாட்டிக்கா சவாட்டிக்கா சவாட்டிக்கா. என்னங்க ஏதோ திட்டுறீங்களா சார்? திட்டலாம் இல்லை சார், நான் தாய் பாஷையில் உங்களை வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். இருக்கிற நம்ம பாஷையே சரியா பேச முடியாது, இல்லை தாய் பாஷை பேச போயிட்டீங்க. புதுசாக அப்படி தானே சார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அந்த சவாட்டிக்கான் வந்து தாய் பாஷை. ஆமாம் சார், அது வந்து தாய்மொழியில் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். வணக்கம் இல்லைன்னா குட் பை அந்த மாதிரி சொல்லுவாங்களாம். இது வந்து இது ரிலேட்டடாக எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. முதல்ல வந்து இந்த பாட்டு கேட்டிங்களா சார்? பாட்டு எப்படி இருந்தது? 1 மணிக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தது எனக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, விடாமுயற்சி கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்குது. விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்க ஆரம்பித்து ஆரம்பத்தில் விக்னேஷ் சிவன் உள்ளே வந்து அது விடாமுயற்சியாக இருக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் வெளியே போய், அப்புறம் இந்த படம் நடக்குமா ட்ராப் ஆகிடுமா அப்படின்னு, அப்புறம் மகிழ் திருமணி உள்ளே வந்து, அதன் பிறகு எப்போங்க டைட்டில் விடுவீங்க, எப்போங்க அடுத்த அப்டேட்டுன்ற அளவுக்கு ஒரு மாதிரி போய் அஜர்பைஜான் நாட்டுக்குள்ளே சுற்றி வெளியே வந்து எப்போ ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஜனவரி 10 ரொம்ப தூரம் இல்லைங்களே, இது வந்தாச்சு, நியூ இயரும் வந்தாச்சு, என்ன இவங்க இன்னும் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க, அப்டேட் விடாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு கட்டத்தில் எப்படி அப்டேட் கேட்டாங்க அஜித் ரசிகர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்டேட் விட்டுறதை விடுங்கப்பா, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கான மாஸ் இன்னும் குறையில. இடையில் தான் நம்ம டீசர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. டீசருக்கு 2 விதமான விமர்சனம் இருந்து. எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையிலே. டீசர் வந்து அந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து சுட்டுட்டாங்க, அதுலேருந்து சுட்டுட்டாங்க, இதுலேருந்து எடுத்துட்டாங்க, இந்த கதை அந்த கதைன்னு பேசினாலும் ஓகே, அஜித் படத்துக்கான ஒரு டீசர், ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு டீசராக இருந்தது. இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு அந்த பாடல் ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு காட்சியே இல்லாமல் வெறும் ஆடியோ மட்டும் கேட்டுகிட்டு இருந்ததுங்க. போய் வீடியோலாம் தேடிக்கிட்டு இருக்கேன் சார், எங்கே அப்படின்னு பார்த்தா வெறும் பாட்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இப்போ பார்த்தோம்னா வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா போட்டு. எதனால சார் இந்த இது என்னன்னா வந்து எதுவுமே ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க ரெடி ஆகலை, ஏதோ கடைசி நேரத்தில் கேமரா எடுத்து போய் ஷூட் பண்ண வந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் கேள்விப்பட்டது, நான் விசாரிச்சப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அஜித் கிட்ட கொடுத்து ஓகே வாங்கியிருக்காங்க. நீங்கள் எந்த ஹீரோ நடித்தாலும், அதுவும் பெரிய ஹீரோக்கள் நடித்தா ஒரு அப்டேட் விடுறதுக்கு முன்னாடி இது காலகாலமாக, அது அஜித்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, விஷாலாக இருந்தாலும் சரி, இதை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது தான் ஒரு முறை. அப்படி போய் கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட அப்ரூவ்டு வரல, லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 1 மணிக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, நல்லா இருக்காதுன்னு சொல்லி அப்படின்னு ஆடியோவை போட்டு விட்டாங்க. எங்கள் இவ்வளோதானே. ஆனால் அந்த ஆடியோவே கொண்டாட்டமான ஒரு விஷயமா மாறிச்சு. வந்து ஃபுல் பாட்டையும் கேட்டாங்க, அவங்களுடைய இமேஜினேஷனில் வந்து ஒவ்வொரு விதமாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் வந்த பிறகு ஒரு பக்கம் நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. த்ரிஷா கூட அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்க இல்லைங்களா, அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காரணம். வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகாதற்கு காரணம் இதுதான். ஏதோ காலதாமதம், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா, இது ஆகாதா, இப்படியான விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தது. 100க்கு 110% விடாமுயற்சி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கேட்கும்போது இது ஒன்றுமே புரியல சார், என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. இந்த சவாட்டிக்கான்றதும் இவங்க நம்ம போய் தேடும்போது அது ஒரு தாய் பாஷை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீம்ஸ் எல்லாம் தெரிக்க விடும்போது இந்த விஜய் சார் வந்து ஒரு படத்தில் வந்து சவாட்டிக்கா 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 அப்படின்பாரு, அதுலேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா எல்லாமே பின்னாடி இருந்து இருக்கிற விஷயங்களை தான் எடுத்து முன்னாடி வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த சிக்கட்டு வைப் வந்து டிஆர் சாரோட ஒரு இதில் இருந்தால் எடுத்துருந்தாங்க. இல்லை அனிருத் வந்து நீங்கள் சொன்னது வந்து பழையன கழிதல்னுவாங்கல்ல, இவர் பழையன கழிதல் மாட்டுறாரு, அதுலேருந்து கொஞ்சம் எடுப்பார், அதுலேருந்து யூஸ் பண்ணுவார், அதில் சேர்ந்து ஒரு புது விஷயத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆல்பத்துலேருந்து ஒரு இது எடுத்து ஒரு பீட் எடுத்து யூஸ் பண்ணுவார். ரைட், அதெல்லாம் ரைட். இன்றைக்கி வந்து இந்த 2K கிட்ஸ்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு மியூசிக் டைரக்டர். 2வது, எந்த மாதிரியான ஒரு பாட்டை, எந்த மாதிரியான ஒரு இசையை கொடுத்தால் இவர்கள் கொண்டாடுவார்கள், எந்த ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாடல் தரலாம், ஒரு பிஜிஎம் கொடுக்கறதுல ஒரு கை தேர்ந்த நபர் வந்து அனிருத். இந்த பாட்டு கேட்கும்போது நீங்கள் எனக்கு 2-3 இதெல்லாம் ஞாபகத்தில் வருது. வந்து எனக்கு மனசில் ஆயோ சாங் கூட அப்படியே லேசாக வருது, வந்து பீட்டு வந்து லைட்டாக வருது. அப்புறம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த காலத்தில் கொண்டாடி இருக்க மாட்டேங்குது. 80களில் வந்து சுராங்கனிக்கா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இலங்கை பாடகர். சுராங்கனிக்கா மாலுக்கண்ணா சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா மாலுக்கண்ணாமா, அதே இதில் வந்து ஒரு இதுவும் வருது. அப்போ என்னன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காரு வந்து. ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப வைப்பாக இருக்குது பாட்டு வந்து. அனிருத் வந்து எப்பயுமே 2K கிட்ஸோட வைப்பை வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற டேரக்டர்ஸோட, மற்ற மியூசிக் டேரக்டர்ஸோட சாங் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, இவர் வந்து ஏதாவது ஒரு பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி தான் இதுவும் 2K கிட்ஸுக்கான வைப்பாக இருக்கா? நிச்சயமாக அது வந்து அது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம்னு கூட சொல்லலாம். அது நீங்கள் அப்படி அந்த புரிதல், அந்த விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போ தூக்கி ஓரம் கட்டிகிட்டு இருப்பாங்களே.
இப்போ அனிருத் இடத்துக்கு வேறு யாராவது வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லா படங்களும் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பூரா வந்து அனிருத் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்களுக்கு கரெக்டாக எதை கொடுத்தா பிடிக்கும், அதே சமயத்துக்கு இட்டடிக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கினால்தான் ஓகே அப்படின்னு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் வெற்றி விழாவில் சொன்னது வந்து, வெற்றி விழாவில் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சொன்னது, அது வெற்றி விழாவில் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பாதி காரணம் அனிருத்துன்னு. அவர் உறவினரை தாண்டி இந்த சின்ன வயசில் நாம் தோளில் தூக்கி வளர்ந்த பையன் வந்து இப்படி ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான்னு அவருக்கே ஒரு பிரமிப்பு தான் அது. அதுதான் காரணம் அது வந்து விஜய்க்கு, அஜித்துக்கு, ரஜினிக்கு இப்படி கேட்டகரி பிரித்து பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா சின்ன சின்ன ஜிமிக்ஸ்ன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஜிமிக்ஸ் செய்கிறதுல அனிருத் வந்து பெரிய கட்டிக்காரர். வந்து இந்த பாட்டில் சொன்ன மாதிரி அஜித் ரசிகர்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டாக இதை கொண்டு வந்து சேர்த்துட்டார் வந்து. சார் இப்போ விடாமுயற்சி வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லியும் அதே டைமில் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதுலன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 படங்கள் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஜனவரி வருதுன்னா அது பிப்ரவரி மார்ச்குள்ளேயே ரிலீஸ் ஆகிடும். அடுத்த 10 மாதங்கள் வந்து அஜித் சாரோட படம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்த வருஷம் ஏதாவது இப்போ வரைக்கும் பிளானிங்கில் இருக்கா, இல்லை ஏதாவது பண்ண போகிறாரா? இல்லை, நிச்சயமாக நம்ம நினச்ச வரைக்கும் இது வரைக்கும் இந்த பிளானிங்கில் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு தகவலாக வந்திருக்கும். அஜித்தே முடிவு பண்ணியிருக்க மாட்டார். அவருடைய கவனம் முழுக்க இப்போ கார் ரேஸ் தான். அவர் நடிச்சிருந்தால் போன வருஷமே வந்து இந்த 2024 3 படம் கூட கொடுத்துருக்கலாம். பட் அது என்ன சொல்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ரைட்டு போதுங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஒன்று வரும். ரெண்டாவது தன்னுடைய சக நண்பர், சக போட்டியாளர் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவர் அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 2025 டபுள் டமாக்கா மாதிரி ஒரு விடாமுயற்சின்னு இருப்போம். குட் பேட் அக்லி தள்ளி போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுதுங்க, ஒரு ஹீரோ படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னா அது அந்த காலத்தில் அப்படி ரிலீஸ் ஆகி ஃபெயிலியரான படங்கள்லாம் கூட உண்டு. உதாரணத்துக்கு 2-3 படங்கள்லாம் கூட சொல்லலாம் வந்து. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த படத்தை தயாரித்த லைக்காவுக்கு இது ரொம்ப முக்கியமான படம் வந்து. ஏன்னா 2 வருஷம் அப்படின்போது ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு எவ்வளோ செலவு, பட்ஜெட்டை தாண்டி ஒரு செலவு, அந்த செலவுக்கு ஏற்ற வட்டி இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் நம்ம திரும்ப சொல்கிறது தான், எத்தனை முறை சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படைப்பை லைக்காவை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்காவது இந்த நிறுவனத்தை வந்து வரவேற்போம். அவங்களுக்குள்ளே என்ன தகராறோ ஏதோ அதெல்லாம் மீறி இது அஜித்தே ஓகே பண்ணது தான். அஜித்துக்கும் தெரியும் இல்லைங்களா, அஜித் வந்து எந்த ப்ரொடியூசரும் வந்து அழிஞ்சிடணும், கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. ஏன்னா இந்த விடாமுயற்சி இடையிலலாம் இதுவான பிறகுலாம் வந்து டாக் என்னென்னா, லைக்கா நிறுவனத்துக்கும் அஜித்துக்கும் டக் ஆஃபு, அப்புறம் வந்து மகிழ் திருமணி அவரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அஜர்பைஜானில் ஏன் இவர் எடுத்து கொண்டு போய் சேர்த்தாரு, இந்த மாதிரியான சொல்லலாம். ஆனால் எந்த தரப்புலேருந்து யாருமே அதுக்கான பதிலே சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த டீசரை பார்க்கும்போது இந்த அஜர்பைஜானை இவர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது முழு படமாக இல்லை ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியும். விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இல்லை உண்மையிலே ஒரு கணவன் மனைவியும் போகிறாங்க, ஒரு ஆள் இல்லாத அல்லது வந்து ரொம்ப மொழி தெரியாத, அதிகம் பேர் பேசாத, அதிக மக்கள் இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின் பொழுது அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், அதுதான் லைனாக இருக்குன்னு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. இந்த மலை சார்ந்த ஒரு பகுதி வித்தியாசமாகவும் இருக்குது. அந்த நாடே வித்தியாசமான நாடுன்னாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் அந்த படமாக வரும்போது நமக்கு தெரியும். இந்த 2 வருட காலம் ஒரு தயாரிப்பாளருடைய சிரமம் வந்து இப்போ லைக்கா மாதிரி இல்லாமல் வேறு யாராவது வந்து பயங்கரமாக வட்டிக்கு வாங்கி அல்லது வந்து நிலத்தை விற்று இந்த படத்தை வந்து பண்ணுற ஒரு ரேஞ்சில் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகிருப்பாங்க, ஓடியே போயிட்டுருப்பாங்க. அதில் அஜித் யாரையும் ஒன்றும் இது பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இது பேசி அவங்களுக்கு மைத்ரி மூவிஸுக்கு குட் பேட் அக்லி தயாரிப்பில் அவங்களுக்கு பேசி புரிய வச்சு அவங்களும் ஒன்றும் பல படங்கள் தயாரித்தவங்க. ஒரு பெரிய ஹீரோ சொல்கிறாருன்னா ஓகே அப்படின்ட்டு, ஒருவேளை இந்த படம் சூப்பர் டூப்பர் அடிச்சதுன்னு வச்சுங்க, அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ் தானே வந்து. அதனால் இது ஆகிடுச்சு 2 படமும் வந்து. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2025 முழுக்க ஒரு கார் ரேஸுக்கு தான். 2026 என்னானது இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் நினைக்கலாம் அப்படியே கார் ஓட்டிகிட்டே கிளம்பிடுவார் அப்படின்ட்டு, மேபி அந்த மனநிலை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் விட நீங்கள் இவ்வளோ பெரிய கேப் விட்டாச்சு, விடாமுயற்சிலாம் மறந்துட்டாங்க, அஜித்தெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஒரு டீசர் வந்தவுடனே கொண்டாடுறாங்க. இந்த பாட்டு வந்தவுடனே இதை வந்தவுடனே அதை வச்சு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா படம் வரும்பொழுது எப்படி கொண்டாடுவாங்க? உங்களுக்கு அஜித்துக்கான மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் வந்து மிக சரியான அளவில் இருக்குது எனக்கு தோணுது. சார், லைக்கா நிறுவனம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்து எதுலேயுமே பெருசாக போகல. ஆனால் இவங்க தொடர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க.
இந்த விடாமுயற்சின்றது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே பெருசாக போகாதது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம சொன்ன மாதிரி அவங்க வேட்டையன் எதிர்பார்த்தாங்க, அதுக்கப்புறம் லால் சலாம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய இந்தியன் 2 முக்கியமான படம். எனக்கு இல்லை உண்மையிலே எனக்கு இப்போ நீங்கள் 1000 தான் சொல்லியிருந்தாலும் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துங்க அந்த படம். என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, அதை போட்டு தோய்ன்னு துவைச்சாங்க வந்து. சரி, அதுவும் வந்து ஃபெயிலியர் லிஸ்ட்டில் சேர்ந்தாலும் உண்மையிலே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். இது வேற ஜேசன் சஞ்சய் வேற அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த படம் சொல்கிறது. இல்லை, அந்த நிறுவனம் படங்கள் பண்ணட்டும் வந்து. ஏன்னா படங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும், அவங்க 1000 தொழிலாளர் வீட்டில் அடுப்பு எரியும். இப்போ வந்து பாரம்பரியமாக படம் எடுக்கிற நிறுவனங்கள்லாம் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அந்த வாசலில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 பேர் நிற்பாங்க. வாய்ப்பு தேடி வந்தவங்க, வாய்ப்பு கிடைச்சவங்க இப்படின்னு அந்த நார்த் உஸ்மான் ரோட்டில். அதெல்லாம் மாறி போயிடுச்சு இன்றைக்கி சினிமாவே. அதனால் கார்ப்பரேட் நிறுவனங்களில் நமக்கு தமிழில் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து லைக்கா. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 10 நாள் ஃபெஸ்டிவல் இது. இந்த ஃபெஸ்டிவலில் எந்த படம் இதுவானாலும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடும். ஒருவேளை விடாமுயற்சி ரசிகர்களுக்கு ஒரு பிடிச்சமான படமாக இருந்து, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டிமெண்ட் எமோஷ்னலில் வந்து மகிழ்ச்சித்தன்மை சரியாக கையாளக்கூடியவர் அவர். ஒருவேளை இந்த படத்தில் அதை சரியாக கையாண்டிருந்து அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறுச்சுன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு மாற்றுக்கிறது இல்லை. இப்போ துணிவை தாண்டி அடுத்து அவருக்கு இப்போ தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எந்த அளவுக்கு பெருசாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? பட்ஜெட் வைஸ் வந்து என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சினிமா வந்து வியாபாரம் வந்து டிரான்ஸ்பரன்சி ஆகிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய நான் உட்காந்துக்கிட்டு ஒரு தடவை விஜயகாந்த் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நபர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். வந்து ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், உளவுத்துறை ஏதோ, ஆனால் குடியாத்தில் இருந்த படம் சூப்பராக ஓடிச்சுங்கன்னு. நான் நீங்களே டிக்கெட்டை கிழிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களே டிக்கெட்டை கிழிச்சிட்டிங்களா என்னன்னா, இப்போ சொல்கிறாங்களே இந்த கரண் ஜோகர் மாதிரியான ஆட்கள் மேலே ஒரு இது உண்டு. ஒரு படத்தை ஐபி ஏற்றணும்னா அவங்க படத்துக்கு மொத்த டிக்கெட்டையும் பல்காக அவங்க பிளாக் பண்ணி வச்சுருவாங்க தெரியுங்களா. அது அந்த காலத்தில் என்னென்னா, டிக்கெட்டை கிழிச்சிட்டிங்களான்னா மொத்தத்தையும் இவங்களே சோல்ட் அவுட்டுன்னுவாங்க. வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டை கொண்டு வந்து வச்சுருவாங்க, கூட்டமே உள்ளே இருக்காது. அப்படி கொண்டு வந்தது அதை தான் டிக்கெட்டை கிழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயமாச்சு. நீங்கள் மொபைலில் எடுத்து பார்த்தீங்கன்னா bookmyshow ticketnew.com வச்சு ஒரு இது சொல்லிடுறான். அப்புறம் டேபிள் ப்ராஃபிட் என்னன்ற ஒரு விஷயம் வந்து சாமானியன் கூட சொல்கிற அளவுக்கு ஆச்சு. சேட்டலைட் இவ்வளோ ரேட்டு விற்றுருக்கு, அப்புறம் டிஜிட்டல் இவ்வளோ ரேட்டு விற்றுருக்கு அப்படின்ற அளவுக்கு கம்பெனியே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடுறாங்க சார். அவங்களும் சொல்லிடுறாங்க இன்றைக்கி. ஆனால் நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு பாயிண்ட் சைமன். வந்து இன்றைக்கி வந்து ஒரு வியாபாரத்தை தான் வெற்றியாக வச்சு பார்க்குறாங்களே, அதை தாண்டி அந்த கதை போய் ரீச் ஆனது, அந்த மக்கள் எப்படி கொண்டாடினாங்க அந்த விஷயத்தை, அது யாருமே பேச மாட்டேன்றாங்க. வந்து வெறும் கலெக்ஷனை மட்டும்தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் கலெக்ஷனையும் அந்த படத்தையும் பேசுனதா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அமரன் தான். ரெண்டுமே சரிசமமாக பேசுனது அமரன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டாங்க. வந்து உட்காந்து ஒருத்தன் படம் பார்க்கும்போது இன்டர்வல்லே சொல்கிறான், இது ஒரு 4 கோடி போகண்டா அவ்வளோதான் அப்படின்றான் கலெக்ஷனு. அடப்பா, என்னடா நீ வந்து எடுத்த ப்ரொடியூசர் கூட இப்படி இது பண்ண மாட்டார், படம் இன்டர்வல்லே முடிவு பண்ணுறான். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் ரொம்ப ஈஸியாக ஆகிப்போச்சு இவர்களுக்கு தரக்கூடிய தகவல். சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் நிறுவனமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது போடுறாங்க. இன்று 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் அவங்க போட ஆடியன்ஸ் வந்து அதை அவனே உட்காந்து பிரித்து இது பண்ணி, சரி இந்த சென்டரில் எவ்வளோவா, இந்த சென்டரில் எவ்வளோ, ஏன்னா ஈஸியாக ஆகிப்போச்சு அவனுக்கு. அதுமாதிரி வந்து வியாபாரத்தை வைத்து தயவுசெய்து வெற்றியை வந்து முடிவு செய்யக்கூடாது. மக்களுடைய ரசனையை, மக்களுடைய வரவேற்பை, மக்களுடைய கொண்டாட்டத்தை, மீடியாக்களுடைய கொண்டாட்டத்தை, இதையும் வெற்றி கணக்கில் சேர்த்துக்கணும். சார், இப்போ அஜித் சார் வந்து முன்னெல்லாம் ரொம்ப இயல்பாக எல்லார் கூடயும் பழகுவார், ஆர்டிஸ்ட்டு கூடலாம் ரொம்ப ஜோவியலாக இருப்பார், அதாவது ப்ரெஸ் மீட்டெல்லாம் இருந்தால் ரொம்ப கேஷுவலாக பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ப்ரெஸ் மீட் எதுவும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு அவரே தனியாக ஒரு லைஃப்பில் போய்கிட்டு இருக்காரு. அசல் படத்துக்கு அப்புறம் அவர் மீடியாவை பார்க்குறதில்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அஜித் படத்தில் நடிக்கிறவங்க, அஜித்தை பார்த்தவர்கள், அஜித்தை பழகணும், இப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பழைய அஜித் இன்னும் இருக்காருங்கன்னு. நமக்கு மீடியாவுக்கு நம்மளை வந்து சந்திக்கலை, எனக்கு வேணாங்க, மீடியாவுக்கு வேணாங்க, பேட்டி வேணாங்க, நான் ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, நான் ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னு அவர் ஒதுங்கியாச்சு, மீடியா பக்கமே இதில். ஆனால் நான் இப்போ இவரை பார்த்தேன், லொல்லு சபா சுவாமிநாதன், அவரை பார்த்தப்போ அவர் ஒரு படத்தில் நடிக்கும்போது இதுவும் நினைக்கிறேன், வேதாளம் நடிக்கும்போது திடீர்னு வந்து அப்படி தோல் மேலே கை போட்டாராம். கை போட்டோடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சான், சார் நீங்கள் வந்து ஒரு 25 வருஷம் இருக்குமா ஃபீல்டுக்கு வந்துன்னு, சார் 10 வருஷம் கம்மி பண்ணிட்டீங்களே அப்படின்னாரு. வந்து
ஓ அப்படியான்ட்டு எந்தெந்த ஹீரோ சார் இது பண்ணுவீங்க அப்படின்னு. எந்தெந்த ஹீரோ சார்? ரஜினி சாரும் நானா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தோன்னா தோல்லேருந்து கையை எடுத்துகிட்டு எல்லா ஹீரோயும் மீட் பண்ணிட்டு இருப்பீங்களே, எல்லா ஹீரோயும் மீட் பண்ணிட்டு வந்தேன் சார்னு கொஞ்ச நேரம் அந்த கதையை அப்படி நின்றுக்கிட்டே சும்மா லைட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாப்லையா. இடையில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்த பிறகு சுவாமிநாதன் சார்னு குரல் கொடுத்து கூப்பிட்றாப்லையா. சார் அவர் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, அவரை சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் வந்து. அதில் நான் ஓரமாக நின்றுக்கிறேன். அந்த ஓரமாக நின்னதை பார்த்துட்டு அங்கேருந்து சுவாமிநாதன் சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இதுதான் சார் அஜித்ன்றார். இதுலேயே மாறலன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிவி சிந்து வெட்டிங்கு போயிருந்தப்போ அப்படி வர சொல்ல எல்லாருக்கும் நின்று, ஏன்னா அவர் வந்து ஃபோனை தூக்கி போடுறாரு, அவர் வந்து மறைவான இடத்துக்கு போயிடுறாரு, யாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கல, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்பொழுது அந்த அஜித் தாங்க இன்னும் இருக்கார். அங்கே செட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பார்த்து பழகினவங்க, நடித்தவங்க சொல்கிற ஒவ்வொரு விவகாரம் வந்து. நீங்கள் இந்த பிவி சிந்துவோட வெட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், வந்து நின்று ஒவ்வொருத்தராக இது பண்ணுறது, பேசுறது, இது பண்ணுறது. இதில் போய் என்ன இருக்குதுங்க, நம்ம ரொம்ப யதார்த்தமான மனிதருங்க வந்து. ஏன்னா ரொம்ப கீழ்நிலையிலேருந்து வந்தவர், சினிமாவில் ஒரு கஷ்ட நஷ்டம் உணர்ந்தவர் வந்து, ஒரு எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதுங்க அப்படின்பொழுது அவர் விலகி இருக்கும்பொழுது என்ன ஆகிடுது, வேறு விதமான விமர்சனங்கள் வருது. அந்த வேறு விதமான விமர்சனங்கள் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போகிற ஒரே கேரக்டர் அஜித் மட்டும்தான். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். சவாட்டிக்கா. நானும் சவாட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்.